ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. தினம் ஒரு திவ்ய பிரபந்தம் தொடரிலே இன்றைக்கு 2245வது பகுதி. திருமங்கையாழ்வார் அருளிய பெரிய திருமடலை அனுபவிக்க இருக்கிறோம். அதில் முதலாவதாக பெரியவாச்சான் பிள்ளை வியாக்கியான சக்கரவர்த்தி உரைப்பெருமன்னர் ராமாயண பெருக்கர் அபயப்பிரதராசர் பெரியவாச்சான் பிள்ளை அருளியிருக்கக்கூடிய இந்த பிரபந்தத்திற்கான முன்னுரையை முதலில் அனுபவிக்கலாம். இந்த பிரபந்தத்திற்கு 2 மகாச்சாரியர்கள் வியாக்கியானம் அருளியிருக்கிறார்கள் என்பதை பார்த்தோம். அதிலே ஒருவர் பெரியவாச்சான் பிள்ளை, மற்றவர் அழகிய மணவாளப் பெருமாள் நாயனார். முதலிலே பெரியவாச்சான் பிள்ளை முன்னுரையை அனுபவிப்போம். பின்னர் அடுத்து அழகிய மணவாளப் பெருமாள் நாயனார், பொதுவாக நாயனார் என்று குறிப்பிடுவது வழக்கம், அவருடைய முன்னுரையும் அனுபவித்துவிட்டு பின்னர் பிரபந்தத்திற்குள் நுழைவோம். பெரிய திருமடல் என்ற இந்த பிரபந்தம் சிறிய திருமடலைப் போல ஆன்மா எம்பெருமானிடத்தில் கொண்ட அன்பின் மிகுதியாலே தன் தனித்தன்மையையும் எம்பெருமானுடைய தனித்தன்மையையும் அறிய முடியாதபடி கண்களை சுழலச் செய்து மயங்க வைக்கும் மற்றொரு பிரபந்தமாகும். இந்த முயற்சி நெல்லை அடைய முடியாத நிலையில் ஒருவன் நெற்கதிர் குவிந்திருக்கும் நெற்போரை வழியில்லா வழியில் தீயிட்டு கொளுத்தி அதனால் வெந்து தெரித்து விழக்கூடிய நெற்பொறிகளை தின்பதற்கு ஒப்பாகும். தலைவி மடலெடுத்த பொருந்தாத செயலினை கண்டு அவளுடைய உறவினரும் அவள் மடல் எடுக்கும்படியாக செய்த தலைவனுடைய இழி செயலினை கண்டு அவனுடைய உறவினரும் இருவரையும் கைவிட்டால் அப்பொழுது வேறு வழி இல்லாமல் இருவரும் கூடி தனித்து தம்பளியே போகலாம் என்பது மடல் எடுக்கும் தலைவியின் கருத்தாகும். தலைவனுடைய உறவினர் செயல் பற்றிய செய்தி மற்றவரால் கூறப்படவில்லை. வாடினேன் வாடி என்று பெரிய திருமொழி முதல் பாசுரத்தில் இருந்து தொடங்கி பெரிய திருமொழி, திருக்குறுந்தாண்டகம், திருவள்ளுகூற்றிருக்கை, சிறிய திருமடல் என்பன ஈராக இறைவனுடைய திருக்குணங்களிலே பழகி வந்த காரணத்தால் ஈடுபாடு மிகுந்து முறையல்லாத முறையில் சென்றாவது எம்பெருமானை காண வேண்டும் என்று கண் சுழன்று மயங்கியதனால் வெளிப்பட்டது இந்த பிரபந்தமாகும், பெரிய திருமடல் பிரபந்தமாகும். எம்பெருமானோடு கூடி பிரிந்தவளான பிராட்டி ஒருத்தி அவன் பிரிவு தனக்கு தாங்க முடியாமல் போகவே சிறு போரிலே தோற்றவர் பெரும் படை திரட்டி பெரும்போர் புரிவது போலே, சிறிய அம்பு விட்டு அதிலே பலன் கிடைக்காதவர் பிரம்மாஸ்திரத்தை எய்வது போலே மடலூர்ந்தாவது அவனை காண வேண்டும் என்னும் நிலை பரகால நாயகி ஆகிய தனக்கு ஏற்பட்டதனை பெரிய திருமடலாகிற இப்பிரபந்தத்தில் ஆழ்வார் பேசுகிறார். மடலெடுத்தல் என்பது தலைவன் தலைவி இருவருக்கும் தோஷத்தை விளைவிப்பதாயிற்றே, அதனை மேற்கொள்ளலாமா என்றால் குணத்தை பேணி இருந்து பலனை பெற இயலாத நிலையில் தோஷமான செயலை செய்தாவது பெற வேண்டிய பயனை பெறல் வேண்டும் என்பது என்று இந்த பிரபந்தம் குறிப்பிடுகிறது. ராமனுக்கு இனிய மனைவி, எப்பொழுதும் உயிரை போல நன்மை பயப்பவள். ராமாயணம் பாலகாண்டத்தில் சொல்லப்படுவது போலவும் பகைவர்களை அழிப்பவர்களும் எதனையும் செய்ய வல்லவர்களுமாகிய ராம இலக்குவர்கள் என்னை பற்றி நினைக்காமல் இருப்பதிலிருந்து யான் புரிந்த பெரியதொரு பாவம் உள்ளது என்பதில் ஐயமில்லை என்றும், இளையவனோடு கூடிய ராமபிரானுக்கும் எந்தையாகிய ஜனகருக்கும் மங்களம் உண்டாகுக என்றும், மந்தரை என் தாயாகிய கைகேயி, அரசராகிய தசரதர், ராமபிரான் ஆகியோருடைய தீவினையால் பாபத்தினால் ராமன் வனம் செல்லவில்லை, அதற்கு காரணம் நான் செய்த தீவினையே என்றும், பெருமானே என்னிடம் தங்களுக்கு அன்புள்ளதாகில் நான் அருளத்தக்கவளாகில் ஐயமின்றியே என்னை கைவிடுவீர், சொல்லிய உறுதிமொழியை காப்பாற்றிக் கொள்வீர் என்றும், வளவேல் உலகில் என்ற திருவாய்மொழியிலே நம்மாழ்வாரும் மிக்க சீர் தொண்டர் இட்ட பூந்துளவின் வாசமே
வண்டு கொண்டு வந்து ஊதுமாகிலே கெண்டை ஒன்கணும் துயிலும் என் நிறம் பண்டு பண்டு போலவுக்கும் என்று பெரிய திருமொழியிலே இவரே இந்த ஆழ்வாரையும் கூறுவதும் பிராட்டி, பரதாழ்வான், இளைய பெருமாள், நம்மாழ்வார் ஆகிய பேரறிவாளர்களும் இந்த ஆழ்வார் தாமும் எம்பெருமானுடைய நிறைவையே கருதுவோர்களாக இருக்க உணர்வு எனும் பெரும்பதம் தெரிந்து நாடினேன் என்றும் பேசுகின்ற இந்த ஆழ்வாருடைய பேரறிவுக்கு இந்த மடல் எடுக்கும் செயல் ஏற்புடையதாகுமோ எனில், இச்செயலில் இவர் ஈடுபடுவதற்குரிய காரணம் இவர் அறிவின் மேல் ஏற்பட்ட குற்றம் இல்லை. எம்பெருமானுடைய பேரழகினால் விளைந்த குற்றமே இது. வடிவழகு மட்டுமல்ல, அவன் நற்பண்புகளுக்கும் இதில் பங்குண்டு. அரசே, உன் மகனிடத்தில் நற்குணங்கள் பல உள்ளன. மலையரசன் உலோகத்தாதுகளுக்கு இருப்பிடமாவது போலே ராமபிரான் குணங்களுக்கு பெரியதோர் இருப்பிடமானவன் என்று ராமாயணம் கிஷ்கிந்தா காண்டத்தில் கூறப்படுவதால் எம்பெருமானுடைய பண்புகள் சாமானியரையும் ஈடுபடுத்தும் போது பேரன்புடைய ஆழ்வாரை அவற்றில் ஈடுபடச் செய்து அவரை வழியல்லா வழியில் செலுத்தும் என்பதும் பொருத்தமுடையதே ஆகும் என்கிறார் பெரியவாச்சான் பிள்ளை. துல்லிய சீல வயோவிருத்தாம் என்கிறபடியே ஒத்த குணம், வயது, ஒழுக்கம் என்பவற்றால் பொருத்தமுடைய தலைவனும் தலைவியும் தங்கள் நல்வினை பயனாலே கூடி அதே நல்வினை பயனாலேயே பிரிந்து ஒவ்வொருவரும் மற்றொருவருடைய வருகையை நெடுங்காலம் எதிர்பார்த்திருந்து வரக்காணாமையாலும் நேரடியான சில வழிகளும் மறைமுகமான வழிகளும் அவர்களை சேர்த்து வைக்காமையால் தாங்க முடியாத காதல் மிகுந்து மடலூர்ந்தாவது ஒருவர் மற்றவரை காண வேண்டும், அடைய வேண்டும் என்று முயல்வதும் தக்கதே ஆகும். தலைவனும் தலைவியும் கூடுவதும் பிரிவதும் நல்வினை பயன்கள் எனப்படுகின்றன. கூடுவது நல்வினை பயனாகும். ஆனால் பிரிவு என்பது நல்வினை பயனாவது எப்படி என்றால், காற்றாலும் வெயிலாலும் வாடி வதங்கிய விதை மழையினால் முன்னிலும் அழகியதாய் முளைவிடுவது போல மகிழ்வித்தான் என்று கூறுவது போல பிரிவானது அன்பினை வளர்ப்பதாகையாலே பிரிவதும் நல்வினை பயனேயாகும். நேரடியான வழிகள் தூதுவிடுதல் முதலியன, மறைமுகமான வழிகள் தையறுதிங்கள் என்ற நாச்சியார் திருமொழி முதல் திருமொழியிலே நாச்சியார் காமனை உபாயமாக பற்றியது போல சாஸ்திரத்தால் குறிப்பிடப்பட்ட வழிகளை பின்பற்றுதல். ராமாயணம் அயோத்தியா காண்டம் கூறுவது போல புகழ் படைத்த ராமனுக்காக அயோத்தியில் இருந்த மகளிரும் மூத்த ஆடவரும் இளம் பருவ மகளிரும் மாலையிலும் காலையிலும் எல்லா தேவர்களையும் வழிபடுகிறார்கள் என்று சொல்லியபடியே எம்பெருமானுக்காக வழியல்லா வழிகளிலும் அன்பு கொண்டு செயல்பட வேண்டியிருக்க முறையற்ற வழியில் எம்பெருமானை தூற்றி மடல் எடுத்தல் பொருந்துமோ எனில் அது பொருந்துவதே. மடலூர்வது என்றால் என்ன? மடலூர முற்படுபவர் உண்ணாமலும் குளிக்காமலும் தன் உடம்பினை பேணுதலை கைவிட்டு தான் விரும்பியவருடைய வடிவத்தை ஒரு படத்திலே துணியிலே எழுதி அதனை கையில் எடுத்து கொண்டு திரிவதும், காதல் நோய் இது மிகுந்தால் அந்த ஓவியத்தின் காலிலே விழுவதும், விழுந்தபடியே தன் உடம்பை கரையான் அரிக்கும்படியாக அதே இடத்தில் பல நாட்கள் உறக்கமில்லாமல் கிடப்பதும், அப்படி கிடந்தபடியே உயிர் விடுவதும் ஆகும். அதுதான் மடலூர்தல் எனப்படும். இந்த மடலூர்தல், இந்த செயல்களினால் பயன் என்ன? தம்மால் விரும்பப்பட்டவர் தம் காதல் மிகுதியை அறிந்து விரைந்து வந்து கூடுவர். அப்படி அந்த நிகழ்ச்சி நடக்கவில்லை என்றாலும் தம் எல்லையற்ற காதலை வெளியிட்டு அந்த காதல் நிறைவேறாத நிலையில் உயிர் வாழ்தலை வெறுத்து உயிரை விட்டார் என்ற பெருமை கிட்டுமாதலால் மடலூறுதலும் மடல் ஏறுதலும் காதலரிடம் பயனுடைய செயலே ஆகும். காமுகனின் காமங்களை வருணிப்பதாலும் உலோபியின் கருமித்தனத்தை விவரிப்பதாலும் குருடனை கிணற்றிலே தள்ளுவது போலே மனிதன் ஒரு நற்பயனையும் அடைவதில்லை என்று காதலை வர்ணிப்பது சான்றோரால் தாழ்ந்த செயலாக சொல்லப்படுதலால் இது காமுகர் செயலாய் சாத்திரங்களுக்கு முரணானதாய் நம் மக்கள் கைவிடக்கூடிய ஒரு செயலாதலால் இது ஏற்றுக்கொள்ளத்தக்க செயல் அல்லவே என்று கேட்டால், சுவை, ஒளி, ஊறு, ஓசை, நாற்றம்
பற்றிய சம்சார பொருள்களை விரும்பும் போதே காமத்தினிடத்தில் குற்றம் உள்ளது. இது உலகியல் காமத்திற்கு அப்பாற்பட்டதாய் வேதாந்தங்களில் கூறப்படுகின்ற இறைவனிடம் கொள்ளப்படும் பகவத் காமமே, அந்த பற்றினையே காமம் என்று குறிப்பிடுவதால் இதனிடம் குற்றம் எதுவும் இல்லை என்கிறார் பெரியவாச்சான் பிள்ளை. அந்தணரே பக்தியாகிய மன உறுதி இல்லாவிட்டால் அந்த பரம்பொருளை அடையமாட்டான் என்று பாரதம் கூறுவதும், பரம்பொருளிடம் காதல் பூண்டு ஏனைய பொருள்களை வெறுத்திருக்கிறவன் பொன்னாசை முதலிய ஆசைகள் அனைத்திலிருந்து நீங்கி துறவரத்தை மேற்கொள்ள கடவன் என்று பார்ஹஸ்பத்திய ஸ்மிருதி கூறுவதும், எந்த பரம்பொருளை விரும்பி பிரம்மச்சரியத்தை மேற்கொள்கின்றாரோ என்றும் கூறப்படுகின்ற இறைவனிடம் பக்தியாகிய துணிவே இங்கு காமம் என்று குறிப்பிடப்படுகிறது. உற்றார் உறவினர் அனைவர் தொடர்பினையும் அறுத்து தள்ளி தனியே இருந்து செயல்படும் ஒற்றுமை கருதி ஆளவந்தார் துறவரத்தை மடல் என்றார். ஆனால் இந்த திருமடலின் தொடக்கத்தில் அறம் பொருள் வீடு என்ற உறுதி பொருள்களை இகழ்வதற்கு காரணம் என்ன என்றால், ஜாபாலி என்ற ஒரு பெருமுனிவர் ராமனை சித்திரகூடத்திலிருந்து மீண்டும் அயோத்திக்கு அழைத்து செல்ல வேண்டும் என்ற பெரு விருப்பினால் உலகாயதர் லோகாயத சித்தாந்தத்தின்படி அந்த கொள்கையை ஒட்டி சில நாத்திகவாதங்களை ராமாயணத்திலே பேசுகிறார். ஜாபாலிர் பிராமண உத்தம அந்தணருள் மிக்காராகிய ஜாபாலி என்று அவர் ராமனிடம் கொண்ட அன்பின் மிகுதியைக் கண்டு நாத்திகவாதம் பேசிய அவரை அந்தணருள் மிக்கார், அந்தணருள் மிகச்சிறந்தவர் என்று வால்மீகி கொண்டாடியது போல அவர் நாத்திகராயிருந்தாலும் அவர் கொண்டாடுகிறார். அப்படி அதுபோல இறைப்பற்றினை அடிப்படையாக கொண்ட இந்த மடலும் கொண்டாடத்தக்கதே ஆகும். பகவத் காமம் கொண்டாடத்தக்கதே ஆகும். இவருடைய குறிக்கோள் அறம் பொருள் வீடுகளை இகழ்வது அன்று, தாம் கை கொண்ட உறுதி பொருளாகிய காமத்தை அவற்றிற்கு மேலாக புகழ்வதே இவருடைய குறிக்கோளாகும். கடலன்ன காமத்தர் ஆகிலும் மாதர் மடல் ஊரார் மற்றையார் மேல், கடலன்ன காமம் உழந்தும் மடல் ஏறா பெண்ணின் பெருந்தக்கது இல் என்று திருக்குறள் கூறுவது போல, மகளிர் மடல் ஏறுதல் கூடாது என்பது தமிழ் நூல்களில் சொல்லப்பட்டிருக்கிறதே என்றால், அது இதனை செய்க என்றும் இதனை விலக்குக என்றும் கூறப்படும் விதிவாக்கியம் அல்ல. காமம் என்பது அவரவர் விருப்பிற்கு ஏற்ப வந்து அடைவதாதலால் தாம் உகந்த செய்தி நினைத்தபடி கிட்டும் வாய்ப்பு இல்லாதவர்கள் மடலூர்வதில் தவறில்லை. விதிக்கப்பட்ட விலக்கப்பட்ட ஆணை வாக்கியங்களானால் காமம் அரசனுடைய ஆணைக்கு கட்டுப்பட்டே செயல்பட வேண்டும். அப்படி இருப்பதாக நமக்கு புலப்படவில்லையே. சரி, இப்படி மடலூர்ந்தவர்கள் யார் யார் என்றால், தேவர், கந்தர்வர், மனிதர், பாம்புகள் முதலியவற்றோடு கூடிய உலகை மலைகளோடு சேர்த்து நான் தலைகீழாக்குவேன் என்று ராமாயணம் ஆரண்ய காண்டத்தில் சொல்வது போலவும், துயரை போக்கும் அசோக மரமே, என் காதலியை காட்டுவதன் மூலம் துன்புற்ற மனத்தையுடைய என்னை விரைவில் உன் பெயரை உடையவனாக அசோகனாக சோகமற்றவனாக செய்வாயாக என்றும், அறவழியில் நடக்கும் கைகேயி புதல்வனாகிய பரதனை விட்டுவிட்டு எனக்கு நீராடுதலும் நல்லுடை உடுத்துதலும் அழிகலன்கள் அழிதலும் விருப்பம் தருவனவா இல்லை என்று ராமாயணம் யுத்த காண்டத்திலும், எந்த சீதை வானத்தில் உலவும் உயிர்களாலும் காண இயலாதவளாய் இருந்தாளோ அந்த சீதையை இன்று ராஜவீதிகளில் உள்ள எல்லா மக்களும் காண்கிறார்கள் என்றும், மன்னன் ராமன் பின் வைதேவி என்றுரைக்கும் அண்ணன் அடைய அணங்கு நடந்தெழலே என்று பெரிய திருமடல் இந்த பிரபந்தத்தில் 51வது கண்ணியிலே கூறப்படுவது போலவும், இந்த வழிகளாலே அன்புக்கு தோற்றவர்கள் மடல் ஊறுவது உண்டு. அதனை வாசவதத்தை, அது சிறிய திருமடலிலே சொல்லப்பட்டது, வாசவதத்தை, வேகவதி, உலூபி, உசை, உமை முதலியவர்களிடம் கண்டோம். இங்கு எடுத்து காட்டப்பட்டவர்கள் அனைவரும் அரசகுலத்தினரே. ஆனால் இப்பரகாலனாகிய அரசகுலத்தை சார்ந்தவள் இல்லையே என்று கேட்டால், திருமகளாகிய
தங்கள் பார்வைக்கு இலக்காக கூடியவனே சிறந்தவனும் குணவானும் பெயர் பெற்றவனும் நற்குடி பிறந்தவனும் அறிவாளியும் சூரனும் வீரனும் ஆவான் என்று விஷ்ணு புராணம் கூறுகிறது. அதுபோலவும் தேசும் திரளும் திருவும் உருவும் மாசில் குடிப்பிறப்பும் மற்றவையும் பேசில் வலம்பொறிந்த வான்சங்கம் கொண்டான் பேரோத நலம்பொறிந்து நன்கடையும் வந்து என்று ஆழ்வார் 3ஆம் திருவந்தாதியிலே கூறுவதும், குலம் தரும் செல்வம் தந்திடும் என்று இந்த ஆழ்வாரே கூறியதும், இப்படியெல்லாம் கூறுகின்றபடியே எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணனுடைய திருக்கண் நோக்கினால் அரச மகளுக்குரிய பெருமை பரகால நாயக்கும் ஏற்பட்டுள்ளதாதலால் இவளும் மடல் ஊறுவதில் குறைபாடு ஒன்றுமில்லை, குறையொன்றுமில்லை. இந்த பிராட்டி பரகாலநாயகி எம்பெருமானை பிரிந்த துயரத்தாலே துளம்படு முறுவல் தோழியற்கருளால் என்று பெரிய திருமொழியிலே சொல்கிறபடியே ஒரு வாடிய மாலை போல இருந்து எம்பெருமானிடம் கொண்ட காதல் மிகுதியால் மடலூரத் துணிய அந்த துணிவாலே இவள் முகம் காட்டுத்தீயின் இடை அகப்பட்டவர் முகம் போல வதங்கி கோபம் கொண்டு பார்ப்பதற்கு அழகிழந்து காட்சியளிக்காமல் குளித்து விருந்துண்டவர்களின் முகம் போல குளிர்ச்சியாய் பேரழகு மிகுந்து காணப்படுகிறது. நான் ஏற்றாத வில்லை ஏந்திய ஆடவர் திலகனான இந்த ராமபிரான் உன் திருமேனியில் எங்கும் பரவி விளங்குகிறார். அறிவினால் அறியத்தக்க அவரை நான் குறைவாக மதிக்கவும் மாட்டேன், தாண்டவும் மாட்டேன் என்று அனுமனிடம் பீமன் எம்பெருமான் ராமனுடைய கையும் வில்லுமான திருமேனியை அனுமன் உடம்பிலே கண்டது போல பரகால நாயகியின் உடம்பிலே மடலூற வேண்டும் என்னும் உறுதி வெளிப்படுவதைக் கண்ட தோழி, ஓர்பால் இவ்வொண்ணுதலை உற்ற நல் நோய் இது தேறினோம் என்று திருவாய்மொழியிலே கூறப்படுவது போல இவள் மடலூறப் போகிறாள் என்ற செய்தியை அறிந்து ராஜரிஷியான தசரதனுடைய புதல்வனான ராமன் அழகியவளும் சிறந்த ஜனகனுடைய மகளுமான சீதையோடு கூடி மிக விரும்பப்படும் திருமகளோடு எம்பெருமான் விளங்குவது போல மிகவும் விளக்கமுற்றான் என்று இராமாயணம் பாலகாண்டம் கூறுவது போலவே இப்படி நீ மடலூரத் துணிதல் உன்னுடைய நற்குடி பிறப்பு முதலியவற்றுக்கும் அவனுடைய நற்குடி பிறப்பு முதலியவற்ற பெருமைகளுக்கும் ஏற்புடையதாகாது. இந்த செயலை பொதுமக்களும் பழிப்பார்கள், உன் பெற்றோர்களும் உறவினர்களும் உன்னை கைவிட்டு விடுவார்கள் என்று இவள் மடல் ஏறுதலை தடுக்க இப்பரகால நாயகி என் செய்யும் ஊரவர் கவ்வை தோழி இனி நம்மை என்று திருவாய்மொழியிலே சொல்வது போலவும், அன்னை என் செய்யிலென் ஊர் என் சொல்லில் என்று கூறுவது போலவும், யாம் மடலூர்ந்தும் எம் ஆழி அங்கை பிரானுடை தூமலர் தன்னந்துளாய் மலர் கொண்டு சூடுவோம் என்று திருவாய்மொழியிலே சொல்லப்பட்டது போலவும் மடல் ஏறுதனை தவிர வேறு சிறந்த பிறவி பயன் தனக்கு ஏதும் இல்லை இப்போது என்பதனை இங்கு நிரூபிக்கிறாள் பரகால நாயகி. விரைவாக மடலூரத் தொடங்காமல் தோழி கேட்டதற்கெல்லாம் பதில் கூறிக்கொண்டு பரகால நாயகி காலம் தாழ்த்துவதற்கு நோக்கம் என்ன? சொல்லியாயிற்று, மடல் ஊர்வேன் என்று சொல்ல ஆரம்பித்து விட்டாள். முடல் ஊற வேண்டியதானே, ஏன் சொல்லிக்கொண்டே இருக்கிறாள் மடல் ஊர்வேன் என்று கேட்டால், சாபம் ஆணைய சௌமித்ரே இலக்கு வா வில்லை கொண்டு வா என்று ராமபிரான் சொன்ன அளவிலே கடலறையின் ஓடி வந்தது போலவும், நம்மாழ்வார் மடல் ஊர்துமே என்று சொன்னவுடனே இறைக்கும் கடுங்கடல் வண்ணன் என்று எம்பெருமான் ஓடி வந்து முகம் காட்டியது போலவும், தான் மடலூர்வேன் என்று சொல்லியவுடன் எம்பெருமான் அந்த கடலறையன் கலங்கியது போல கலங்கி ஓடி வருவான் என்ற எண்ணத்தில் பலகைக்கு பின்னால் மறைந்து நின்று முகம் காட்டாமல் விரட்டுபவரை போலே எம்பெருமானை அச்சுறுத்தி தன் விருப்பினை நிறைவேற்றி கொள்ளலாம் என்ற கருத்தில் காலம் தாழ்த்துகிறாள் பரகால நாயகி. தோழியும் இந்த பரகால நாயகியிடம் உரையாடுவது போலே அவள் தன் வினாக்களுக்கு விடை சொல்லுவதை கேட்டபடியே காலத்தை நீட்டிக்கொண்டே இருந்தால் எம்பெருமான் வருவான், எம்பெருமான் வந்து விடுவான் என்ற எண்ணத்தில் தான் அவளை கேட்டு அவள் விடையை கேட்பதன் மூலம் காலத்தை போக்குகிறாள். ஆக இப்படி மடலூர்வேன் என்று பயமுறுத்தி அச்சுறுத்தி
எம்பெருமானை அடைய வேண்டும் என்பதுதான் நோக்கம், பரகால நாயகியின் நோக்கம் என்பதை விளக்கமாக இந்த முன்னுரையிலே பெரியவாச்சான் பிள்ளை, வியாக்கியான சக்கரவர்த்தி, பரமகாருணிகர், இராமாயண பெருக்கர், அபயப்பிரதராசர் அற்புதமாக விளக்குகிறார் இந்த பாசுரத்திலே, இந்த பிரபந்தத்திற்கு முன்னுரையிலே. நாளை இதே பிரபந்தத்திற்கு மற்றொரு ஆச்சாரியரான வியாக்கியான கர்த்தாவான அழகிய மணவாள பெருமாள் நாயனார் அருளி இருக்கக்கூடிய முன்னுரையை அனுபவிக்கலாம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஸ்ரீனிவாச வெங்கடேச ராமானுஜதாசன் திருவரங்கம். எம்பெருமான் சக்கரவர்த்தி திருமகன் ராமபிரான் திருவடிகளே சரணம். அரட்டமுக்கி, அடையார்சியும், கலிகன்றி, கலியன், பரகாலன், பரகால நாயகி, திருமங்கையாழ்வார் திருவடிகளே சரணம். வியாக்கியான சக்கரவர்த்தி, பரமகாருணிகர், அபயப்பிரதராசர், இராமாயண பெருக்கர், உரைப்பெருமன்னர், பெரியவாச்சான் பிள்ளை திருவடிகளே சரணம். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்.